தமிழ்நாடு முழுவதும் இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து 42 பேர் இறந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பா இருக்கு இந்த செய்தி வந்து. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவன் வந்து சுதந்திரத்துக்காக போராடல, தன்னுடைய குடும்பத்துக்காக போராடல, தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சுகத்துக்காகவும் குடிச்சு செத்துருக்காங்க 42 பேர். இதுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் நிவாரண நிதி கொடுக்குதான். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவன் எதுக்காக போராடினான்? அவனால குடும்பத்துக்கு ஏதாவது ₹1 லாபம் இருந்திருக்குமா? பிரயோஜனம் இருந்திருக்குமா? தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய கஷ்டத்துக்காகவும் வெளிநாட்டுல வந்து குவைத்துல இறந்தவங்களுக்கு தலா 5 லட்சம் தான் கொடுத்துச்சு கவர்மெண்ட். ஆனா இவங்களுக்கு 10 லட்சம். இது வந்து குடிகார பயலுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதாவது நம்மளும் வந்து குடிச்சு செத்து போயிட்டோம்னா எந்த ஒரு கவலையும் இல்லப்பா, நம்ம வீட்டுல செட்டில் ஆயிடலாம். வீட்டுக்காரனு விஷ வச்சு கொள்ளுவான் இவனை. அவன் சாராயத்தை வாங்கி கொடுத்து அதுல விஷத்தை கலந்து அவனை சாவடிச்சு விஷ சாராயத்துல செத்துட்டான்னு சொல்லிட்டு நிவாரண நிதி கேட்பாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய இழப்பீடா இருக்கு. செத்ததும் என்னமோ கஷ்டமான செய்தி தான். ஆனா இதை வந்து தமிழ்நாடு அரசு இதை ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எத்தனை வேணாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நீங்க பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி டாஸ்மாக், இந்த டாஸ்மாக்னாலையும் எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது கவர்மெண்ட்டே வித்துக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல ஒழிக்கணும். இந்த சாராய கடைகள் எல்லாமே ஒழிச்சாதான் குடும்பங்கள் வந்து காப்பாற்றப்படும், மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். தயவு செய்து இது அரசாங்கம் வந்து இதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அரசியலுக்காக இதை நீங்க பண்ணுனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. நம்ம செத்துட்டோம்னா 10 லட்சம் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விஷத்தை கலந்தோட குடிப்பாங்க. ஏன்னா அவனால வீட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. யோசனை பண்ணி செயல்படுங்க.